ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரியும் குமரனும் பசுபதியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இப்போ காவேரி ரொம்ப கோபத்தோட இப்போ பசுபதியை என்னெல்லாம் பேசணுமோ எல்லாம் பேசி விட்றாங்க. இடையில குமரனும் பேசுகிறாங்க, பசுபதியும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற இடையில மிஷின் இம்பாசிபிள் அப்படி இப்படின்னு ஏதோ டைலாக்லாம் வந்து பசுபதி பேசிகிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி சவால்லாம் விடுறாங்க. இருந்தாலும் காவேரி என்னென்ன பேசணுமோ எல்லாம் பேசிட்டு ரொம்ப கோபத்தோடு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வராங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் கங்கா உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தா காவேரி வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நடந்த எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பசுபதியை பார்க்க போனேன் அப்படிங்கிற விஷயமும், அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்து விஜய் கூட சேர்ந்து வாழணுங்கிற விஷயத்த அம்மா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கங்கா ரொம்பவுமே ஆர்வமாக பேசுகிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க காவேரி வந்து அந்த விஷயத்தை அப்படியே இக்னோர் பண்ணியே பேசுகிறாங்க. வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க தான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களா வெண்ணிலாவுக்கு, அதை அப்படியே பேஸ் பண்ணியே நடந்துக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இடையில விஜய் நிறைய தடவை கால் பண்ணுறாரு. காவேரி வந்து ஃபோனை எடுக்கிறதே இல்லை, அப்படியே வந்து அதை சைலண்ட் போட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா குமரன் ரூமுக்கு வரதுனால காவேரி எந்திரிச்சு வெளியில் போயிடுறாங்க. இப்போ குமரன் வந்ததுக்கப்புறம் குமரன்ட்ட வந்து கங்கா அதே விஷயத்தை தான் பேசுகிறாங்க. ஆனால் குமரன் வந்து அதை வந்து அப்படியே கொஞ்சம் மாற்றி தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அதனால் பார்த்தோன்னா ஏற்கனவே பார்த்தா அம்மா போட்டிருக்கப்போ ரூமில் வந்து விஜய் இருந்தார். அதே போல் வந்து அங்கே ஃபார்ம் ஹவுஸில் இருந்தாங்களா, அப்பையும் பார்த்தோம் அப்படின்னா விஜய்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்பையும் பார்த்தோம்னா கூட காவேரி இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடைக்கானல் போகும்போது கூட சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போகலான்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தான் கங்காவுக்கு எல்லாமே புரியுது. ஓஹோ, எல்லாமே அவங்க எல்லாம் ஒன்றா பேசிக்கிட்டு தான் இருக்காங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிவினை காட்டுறாங்க. நிவின்ட்ட வந்து இப்போ யமுனா காஃபி கொடுக்குறாங்க. இப்போ தான் சண்டை ஆரம்பிக்குது. உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து செம்ம கடுப்பாகி யமுனாவை பிடிச்சி வெளியிலே தள்ளி விட்டுறாரு. பார்த்தா குமரன் கரெக்டாக வந்துடுறாரு. இப்போ குமரன் வந்ததுக்கப்புறம் குமரன்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்புறாங்க. இப்போ யமுனாவோட பயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குமரன் ஒரு மாதிரி நிவின்ட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ விஜய் கிட்ட வந்து குமரன் வந்து இந்த மாதிரி காவேரி கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாரு. ஒரு வேளை ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கொஞ்சம் அப்படியே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே அமைதியாகிடுறாங்க. அதை வந்து குமரன் வந்து நிவின்ட்ட சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அதாவது அவர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக காவேரி ஏதோ பண்ணுறாங்களாட்டு, அவங்களாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த மாதிரி கொடைக்கானல் போகிறாங்க, அதனால் நம்மளும் கண்டுக்காமல் இருந்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க இருந்துக்கிறாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி பெரிய பிளான் இருக்குது. ஆனால் அந்த பிளானை வந்து கண்டிப்பாக வெண்ணிலா ரிவ்யூ பண்ணால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வெண்ணிலாவுக்கு மட்டும் தானே தெரியும் காவேரி சத்தியம் பண்ணி கொடுத்தது என்னன்னு. அதனால் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தாத்தா வீட்டில் உட்காந்துருக்காங்க, பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் பற்றி விசாரிக்கும் போது காவேரியை பார்த்துட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் கதையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. வாசலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது அன்பரசும் ராதாவும் நிற்கிறாங்க. இப்போ பாட்டி வந்து ராதா மவ தானே, அதனால் வீட்டுக்குள்ளார வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் தாத்தா வந்து அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு ராதா நீ மட்டும் வேணா வாமா, அவர் இங்கே வரக்கூடாது, அன்பரசு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. இல்லை மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் மன்னிச்சாலும் விஜய் மன்னிக்க மாட்டான், இங்கேருந்து கிளம்ப சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அன்பரசு ஏதோ கண் கலங்கி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரியா இன்றைக்கான எபிசோடை முடிச்சிருக்காங்க. தாத்தா ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா விஜய் காட்டில் விஜய் வந்து அடுத்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு ப்ரோமோவில் பார்த்துருக்கோம், அதனால் தெரியும். அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.